நுகர்வோர் பாதுகாப்பு சம்பந்தமான விரிவான கருத்துக்களை உங்களுடைய எடுத்துக்கணும். பசிக்கு சாப்பிட்டாச்சு, செவிக்கு என்ன வேணுமோ அது கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கவர்மெண்ட்ல ஏன் இந்த அளவுக்கு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நமக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, நமக்காக எந்த பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் மிகப்பெரிய சந்தை மார்க்கெட். சந்தைனா என்ன? எல்லா பொருளாதாரத்தையும் ஒரு இடத்துல பிடிச்சி அங்கேருந்து விற்கிறது. அப்போ இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், மிகப்பெரிய நாடு. அதனால் உலக அளவில் எல்லா ப்ராடக்டும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் ஈஸியாக விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தை மார்க்கெட்டுங்கிறது இந்தியா தான். ஸோ இங்கே பொருட்கள் எல்லாம் விற்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா விளம்பரத்தை பற்றி உங்களுக்கு இருக்காங்களா காலையில் என்ன அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு விளம்பரங்கள் என்ன பண்ணுவாங்க? நமக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் இல்லை யாரோ முக்கியமான அந்த பப்ளிசிட்டி நல்லா வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து நமக்கு அவங்களை பற்றி விளம்பரம் பண்ணுவாங்க. இதுக்கு வருஷம் ஒவ்வொரு கார்பரேட் நிறுவனம் என்னன்னா பல லட்சமே போகுது. எப்படின்னா விளம்பரம் நடிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட், அது நடிகர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த விளம்பரங்கள் என்ன பேசி நடிக்கணும்னு இல்லையா, அந்த பேசுறதுக்கு அதுக்கு என்ன பேசணுங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பெரிய நிறுவனங்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி நம்ம பேசி மக்கள் மத்திய ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்னு அதுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த நிறுவனத்தில் இருக்கணும். ஆனால் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஈஸியாக கவர்ச்சிகரமாக திட்டங்கள் கவர்ச்சிகரமாக சொல்லி அவங்கள்ட்ட அந்த பொருளை வாங்க வைக்கிறது தான் நிறுவனங்களுடைய பொறுப்பு. அந்த விளம்பர நிறுவனமாக இருந்தாலும் சரி, நடிகர் இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடியே எப்படி பார்த்தீங்கன்னா 2010 இந்த சட்டத்துக்கு முன்னாடிலாம் விளம்பரங்களுக்கு பெரிய ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. யார் வேணாலும் பணம் கொடுத்தா நடிக்கலாம், அவ்வளோதான், பெரிய விஷயம் இல்லை. நடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் நடிச்சிட்டா இது கொஞ்சம் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க எதுவுமே தெரியாது. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன சொல்றதோ நடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் நமக்கு பிடிச்ச நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே சொல்லிட்டாங்க, அது நம்ம வேலை உட்காந்து அது போய் வாங்குவோம். இப்போ என்ன 2019 விளம்பரங்கள் பொய்யா இருந்துச்சுன்னா அவங்க மேல நம்ம புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்தால் அந்த நிறுவனம் அது நடிச்சாங்கல்ல நடிகர், அவங்க மேலேயும் வழக்கு போடுவாங்க, கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டு 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கு அதில் அதிகாரம் இருக்கு. 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கு. திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு இப்போ இருக்கிற 2019 சட்டத்தில். இப்போ என்ன பண்ணுவாங்க? விளம்பரங்கள் நடிக்கணும்னா முதல்ல அந்த ப்ராடக்ட் பற்றி அவங்க நிறைய தெரியும். சரியா இருந்தால் நடிப்பாங்க, இல்லைன்னா நடிக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா காட்டு வழியில் இருந்துச்சு பார்த்தீங்களா, என்ன சொல்லி விளம்பரம்? ஒரு வாரம் கருப்பு போடுங்க, கருப்பு சாப்பிடலாம் மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணாம. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது வாங்கி போடுவோம். இது வரைக்கும் யாராவது ஒரு நாள் சாப்பிட்டு மாறி இருக்காங்களா? அப்ப என்னன்னா அவன் இப்ப நம்ம தேவையை நம்ம அழகா இருக்கணும், நம்ம அப்படியே ஒரு சாப்பிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த எண்ணத்துல இருக்கிறதால நம்ம எண்ணத்தை அப்படியே அவன் கேப்சர் பண்ணி அந்த மாதிரி விளம்பரம் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க. அதே மாதிரி இப்ப லலிதா ஜுவல்லரிலாம் பாருங்களேன், லலிதா ஜுவல்லரி விளம்பரம் பார்த்தீங்களா என்ன பண்ணுவாங்க? இப்ப விளம்பரம் என்னன்னா ஒரு ஆள் அப்படியே வருத்தப்பட்டு வருவாரு, இப்ப நம்ம ஓனர் தான், அடுத்த ஓனர் ஒருத்தர் வருவாரு, எதுக்கு ஸ்ட்ரைனா நிக்கிறீங்க? இல்ல விலைவாசியில இப்படி ஏறிட்டே போகுது, அதுக்காக தான் நிற்கிறேன். ஏறணும் நம்ம தடுக்க முடியாது, நம்மளால முடிஞ்சது சலுகை கொடுக்கலாம், 1% தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சொன்ன உடனே இன்னொரு வருவாரு, அதே மாதிரி இன்னொரு. இப்ப நீங்க இதெல்லாம் வெள்ளிக்கு நாங்க தள்ளுபடி சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? ஆகா இவ்வளவு மாதிரி இவங்க சலுகை கொடுக்குறாங்க. அதே இன்னொன்னு என்ன தெரியுங்களா, நீங்க யாரும் வாங்குறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க, விசாரிச்சுட்டு நீங்க எங்க வாங்க, எங்க வாங்கினா நாங்கள் தள்ளுபடி இதெல்லாம் விட்டுலாம்.
அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் நார்மலாக வந்து என்கிட்ட தான் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யோசிக்கணும், அதான் இவன் பொய்யா பிரமாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிப்பீங்க. அவன் வந்து அப்படி சொல்லலை, சென்டிமெண்ட்டாக என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போய் அதுக்காரையும் விசாரிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட வாங்க, அதை விட நான் கம்மியாக தரேன், அதில் இது தரணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செஞ்சுட்டு ஆளா இவன் சரியான ஆளு, யோகியமான ஆளு, இவனுடைய பணம் போய். இது வந்து என்னன்னா விளம்பர யுக்தி, நம்மளை வந்து அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறது. இது மாதிரி ஒவ்வொரு கடையும் தள்ளுபடி பண்ணாங்களா, இலவசம் தராங்களா, ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ, ஒன்றுக்கு 2 ஃப்ரீ. இப்போ வந்து பேக்கேஜ் 1000 ரூபாய்க்கு 3 சாரி 4 சாரி அப்படியே பேக்கிங் மாதிரி அதான் கொடுக்குறாங்க. இப்போ நேற்று வரைக்கும் 1000 ரூபாய்க்கு ஒரு படம் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு 500 ரூபா 600 ரூபா வாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம விளம்பரத்தை வந்து என்ன பண்ணணும்னா விற்கணும். எப்படியாவது பொருள் ப்ராடக்ட் பண்ணுறத விற்றாகணும். விற்கிறதுக்கு அவங்க என்னென்ன டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளை ஏமாற்ற முடியுமோ, நம்மளை கவர்ச்சி கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி நம்மளை ஏமாற்றி அந்த பொருள் ப்ராடக்ட் விற்கிறது தான் முடியும். பவுனுக்கு 1 கிராம் செம்பு கலப்பாங்க. அப்போ 1 பவுன் எத்தனை கிராம்? 8 கிராம். இன்னைக்கு எவ்வளோ கிராம்? 8000 ரூபா. கிட்டத்தட்ட 8000 ரூபா வந்துருச்சு. அப்போ 7 கிராம் தங்கம், 1 கிராம் செம்பு, 2 சேர்ந்தா 8 கிராம் ஒரு நகை. நமக்கு என்ன பில்லு என்ன போடுறாங்க? 8 கிராம் தங்கத்துக்கு விலை, அதுக்கடுத்து என்ன போடுறாங்க? கூலி, அடுத்து சேதாரம், இதெல்லாம் போட்டு நம்ம கிட்ட வசூல் பண்றாங்க. அப்ப 1 கிராம் தங்கம் வந்து 8000 ரூபா, 1 கிராம் செம்பு எவ்வளவு வரும்? ஒரு 15 ரூபா 20 ரூபா 50 ரூபா கூட வைங்க, அதுக்கு மேல வராது. 50 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு பணம் தரும்? வந்து இப்போ 100 கிராம் தங்கம் செஞ்சாங்கன்னா அதில் வந்து 1 கிராம் இல்லை 2 கிராம் சேதாரம் செஞ்சால் கூட அதையும் உருக்கி அதை மொத்தத்தில் சேர்த்து நகை கொடுக்கும். ஆக சேதாரம் வந்து வீணாக போகிறது கிடையாது இல்லையா? ஆனால் வீணாக போகாமல் நம்ம சேதாரம் வச்சு நம்மகிட்டயே பணத்தை வாங்கிடலாம். சேதாரமான நகையை வச்சு அவங்க ஒரு நகையை தயார் பண்ணி காசு வாங்கிடலாம் இல்லையா? அப்போ சேதாரம் நம்ம கொடுக்கணுமா? கொடுக்க தேவை. கூலி கொடுக்கணும், ஏன்னா வேலை செய்கிறாங்க. கூலி வந்து செயினுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. இந்த பிளைன் செயின்னா அதுக்கு ஒரு கூலி, நல்ல டிசைனாக இருந்தால் அதுக்கு ஒரு கூலின்னு போடுவாங்க, அது ஓகே. பட் சேதாரங்கிறது வந்து ஏமாற்று வேலை. அதே மாதிரி தங்கம் வந்து 8 கிராமுக்கு விலை போடுறது வந்து மிகப்பெரிய சும்மா ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி, அது வந்து தீப்பெட்டி கடை மாதிரி ஒரு சின்னதாக இப்போ நகை கடை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 6 மாதம் முதல்ல பெரிய மாளிகை கடை வைப்பாங்க. காரணம் என்னன்னா இதில் எல்லாத்தையும் கொள்ளடிக்கிற காசு எல்லாத்தையும் அவ்வளோ ஈஸியாக சம்பாதிச்சிடுறாங்க. இப்போ இந்த காசு இந்த அமௌண்ட்டை பற்றியெல்லாம் நம்ம எதுவுமே கேட்கறது இல்லை. இது மட்டுமா? நேற்று வரைக்கும் கூலியை குறைக்க மாட்டான், சேதாரத்தை குறைக்க மாட்டான். திடீர்னு பார்த்தோன்னா விழாக்கால தள்ளுபடின்னு போடுவோம், கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு போடுவோம். ரேட்டுக்கு 916 கொடுக்குறாங்க. ரெண்டாவது அதில் என்னன்னா அந்த நகை வாங்கும்போது 916 இருக்கும்போது அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, லோகோ இதில் அந்த சீல் பார்த்தீங்களா, எத்தனை சீல் இருக்காங்க? 916ல் முதல்ல வந்து எந்த நகை கடைக்காரனா அவனுடைய சீலு. ரெண்டாவது இந்த 916 சீல் போடுறான் இல்லையா, அது என்னன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம். அவங்க என்னன்னா முன்னாடி எல்லாம் இஷ்டத்து தரம் இல்லாமல் நிகழ்வுக்கு நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றும் போய் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லை. நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து போனோம்னா நல்லதா கெட்டதான் நமக்கு தெரியாது. எப்படி தெரியும்? கடைக்காரன் சொல்லுவான், அவன் சொல்றது எல்லாமே நல்லதா, அவன் கடையில் இருக்கிற ஏதோ கெட்டதை வாங்கி வச்சு போனேன், எதை எடுத்துக்கலாம் அந்த நல்ல ப்ராடக்ட் தான் சொல்லுவான். அப்போ நம்ம அது ஒரு நம்பிக்கையில் போய் வாங்குறோம் இல்லையா? அப்போ என்னன்னா இதெல்லாம் ப்ராடக்டை வந்து நுகர்வோர் வந்து ஏமாறாமல் இருக்கணும், அவங்களுக்கு அந்த குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் மத்திய அரசால் அந்த நிறுவனம் நடந்துட்டு இருக்கு. இந்த நிறுவனம் வந்து சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, கோயம்புத்தூரில் ஒரு ஆஃபீஸு, இப்போ மதுரையில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆஃபீஸ். போன வருஷம் அந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டில் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் ரைட்டுங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 916க்கு போகிறதுக்காக அந்த லைசன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஆஃபீஸ் போக முடியாது. ஸோ அங்கங்கே லைசன்ஸ் வாங்கிட்டு இந்த நகைக்கடைவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லைசன்ஸ் இருக்கிறவங்கள்ட்ட போய் அந்த சீலை போட்டு வருவாங்க. அப்போ 916 சீல் போடுற அந்த லைசன்ஸ் வாங்க
சீல் இருக்கணும், கடலாளர் சீல் இருக்கணும், பிஐஎஸ் இருக்கணும், 916 இருக்கணும். அந்த ஆசை அவங்க இது ஐடி சீல் கிட்டத்தட்ட அதெல்லாம் மைனூட்டாக இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கணும்னா அந்த கடலாளர் விஜயம் பண்ண லென்ஸ் கொடுக்கான்னு கேட்கணும். அவங்க கொடுத்தா அது லென்ஸ் வச்சு போனீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம தரமாக ஒவ்வொரு நம்ம போய் செக் பண்ணிட்டு முடியாது, எல்லாரும் நம்பி நம்ம சந்தேகத்தை வாங்க முடியாது. அப்போ இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வாங்கலாம். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த திருச்சியில் வந்து நான் அந்த பியூரோஃபினிஷன் ட்ரெயினில் சொன்னோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இங்கே லைசன்ஸ் வச்சிருக்கணும்னா அந்த கணக்காளர்லாம் அந்த நகையெல்லாம் இருக்குது அவங்களுக்கு கொடுத்து சீலை போட்டு போடுறாங்க. இது என்ன ஆச்சுன்னா நிறைய டூப்ளிகேட் சீல் போட ஆரம்பிச்சிட்டாங்க 916. இப்போ 916 போடுறாங்க சீல் இதெல்லாம் வந்து போலீஸ் சீல் இருக்கும். இது நியூஸ் இருக்கு, சென்னைக்கு சொல்லி அந்த ஆஃபீஸ் சொல்லி அந்த ஆஃபீஸ்லாம் வந்தாங்க. அவங்களோட நானும் போனப்போ நம்ம ஜாபர் சர்ச்சை இருக்கு இல்லையா, கல்யாணத்துக்கு இருக்கு இல்லையா திருச்சியில், அந்த லைனில் வந்து ஹால்மார்க் சென்டர்னு வந்தது. ஹால்மார்க் சென்டர்னா ஹால்மார்க் சீட் போடுற சென்டர். அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் உள்ள போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அதில் வந்து அவர் லைசன்ஸ் இல்லாமல் போலியாக வந்து எல்லா சீலும் போட்டு கொடுத்தது நிறைய பண்ணி கொடுத்தாரு. அது எல்லா நிறுவனங்களுடைய நற்கணக்காரங்க அந்த சீலு இந்த சீல் எல்லாமே வச்சுட்டு எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணி சீஸ் பண்ணணும். அந்த மிஷின் எல்லாமே சீஸ் பண்ணி அவன் மேலே கேஸை போட்டு அவனுக்கு ஃபைன் போட்டு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாமே இருந்தாலும் ஏமாத்துறதுக்கு அவனுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம ஏமாறாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ரெகுலராக ஒரு கடை போகிறோம், போயிட்டு இந்த கடை நம்பிக்கையான போய் வாங்குவோம். அதில் நம்மளுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா இது என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது அங்கேயே இருக்கும். அவனோட கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 5 பவுன் நல்லா வாங்குவீங்க, இதில் 916 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ நான் வேலை சொல்லிட்டேன்னா கோழியா சீல் போடுறாங்க உங்களுக்கு சந்தேகம். இப்போ 5 பவுன் நகை எவ்வளோ ஆச்சு? 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆச்சு. 3 லட்ச ரூபா போட்டு நகை வாங்குறது நமக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கும். இது சரியான நகையா இல்லையான்ட்டு. அப்போ என்ன அந்த நகை இருக்குன்னா அந்த செக் பண்ணுறாங்க இல்லையா, அவன் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவன் டெஸ்ட் பண்ணிட்டு இதில் என்ன இருக்குன்னு அந்த சர்டிஃபிகேட் வந்து இறங்கணும்னா நுகர்வோர் நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்பாங்க, சிக்கலை மாட்டிடுவாங்க. ஸோ அதனால் நகையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உஷாராக இருங்க. நீங்கள் அதே மாதிரி பொட்டலை பொருள் இருக்கு இல்லையா, லேபர் டிபார்ட்மெண்ட்டு தொழிலாளர் நலத்துறை. இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிக்கீங்க, ஏன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, எழுந்திரிக்கும் போது என்ன சவுண்டு கேட்குறீங்க? நீங்கள் என்ன சவுண்டு கேட்குறீங்க? ஒரு 4 மணிக்கு ஒரு சவுண்டு வரும் பாருங்க, கோழி எல்லாத்துக்கும் போவோம். அது இல்லாமல் அது 7 AM ஆகும், அது வீட்டு போட்டேன் நம்ம வேலையை சொல்லுங்க. டிங் டிங் டிங்னு மணி அடிச்சுட்டே வருவானே யாரு? பால்காரன் அடிக்கிறானா, அம்மா பால் அப்படின்னு கத்திட்டு வரானா? தெரிஞ்சுங்களா? பாதி பேர் இல்லையே அவன் பெருதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? பால் கொடுக்குறது வரான்னு அர்த்தம். அப்போ பால் கொடுக்கறதுனா என்ன பண்ணுறான்? கலப்படம், பாலில் தண்ணி. அப்போ நம்ம கண்டு குடிக்கும் போது என்ன அர்த்தம்னா, அப்பா நீ ஏமாறதுக்கு தயாராகிட்டால் எந்திரி அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணி தான் நாங்கள் சொல்றது. இப்போ முடிச்சிட்டீங்கன்னா திருப்பி கண்ணு கொடுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏமாற்றம் வரிசையாக வருவாங்க, நீங்கள் ஏமாற போறீங்க தயாராகிப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு எச்சரிக்கை பண்ணி தான் அது இல்லையா? சும்மா தானே அது நமக்கு கடைசியாக சொல்லணும். இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ எதுக்குன்னா பால் வாங்குறோம், அதுக்கு வந்து காப்பி டீ போடுறோம், தூள் டீ தூள் காப்பி தூள் எல்லாத்துலேயும் கலப்புறோம், சர்க்கரையில் நல்லா கலப்புறோம். அது பிறகு பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு குளிக்கும் போது சோப்பு, அது போய் மேக்கப் செட் எல்லாமே புதுசு புதுசாக நிறைய தருவான். நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பணியாளர் போய் நம்ம போய் வாங்குறது சிரமப்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் வாங்குறது 4 லட்சம் போவோம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. தண்ணியெல்லாம் ஆன்லைனில் அந்த செல்லம் முடிக்கிட்டு வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம ஏமாறதுக்கு நிறைய தயாராகிட்டாங்க. நீ எதுக்குமா வெளியே போய் ஏமாற கஷ்டப்படுற வீட்டே நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவோம். அப்போ கலப்படங்கள் வந்து மிகப்பெரியது. அந்த கலப்படங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. அது பேக்கப் செட் அப்படின்னா அதுக்கு நிறைய பேருக்கு அலர்ஜிக்கிறாங்க இல்லையா,
திடீர்னு அப்படியே தோல் இதாகும், போக வரும், நை அடிக்கிறோம், தலை எல்லாம் இதாகும். அப்போ அலர்ஜிங்கிறது கெமிக்கல். அப்போ அதனால நம்ம உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். இது வெளியே உள்ள கலப்படம் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? சர்க்கரையில் ரவாக்கல் அடிக்கிறான், கீர்த்தூரில் மரத்தூள் அடிக்கிறான், இன்னும் இந்த குதிரை சாணத்தை கூட போட்டு கலந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு? இந்த ஐஸ்கிரீமில் இவங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கும். அதெல்லாம் நிறைய போடுறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கலப்படங்கிறது பெரிய லெவலில் இருக்கு. அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு வயிற்று வலி வரும், அந்த வலி இந்த வலி வரும். எல்லாத்துக்கும் வந்து கொரோனா வந்துச்சு இல்லையா? கொரோனாவில் யாரு பெரிய கொரோனா? ஜாக்பாட் அடிச்சது யாருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு, சமையல் ஹோட்டலுக்கு, மெடிக்கல் காருக்கு, 3 பேருக்கு தான். அவ வந்து கடனாக பூரா கொடிசன் ஆகிடும். இங்கே எல்லாம் கொடிசன் பூரா கடன் ஆகிடும். இதுதான். அப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து உணவுப் பொருளில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து திருச்சி மாவட்ட உணவுப் பொருள் பாதுகாப்பு உடைய ஆலோசனை உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் நிறைய இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறையா போய் நிறைய செக் பண்ணுவோம், பார்ப்போம். அதே மாதிரி இந்த அஜினமோட்டோ ஒன்று இருக்கு இல்லையா? அஜினமோட்டோ என்னது? அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ருசி கிடைக்கும். அப்போ அது வந்து என்னென்னா ஒரு பெர்சன்டேஜ் தான் போடணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா என்ன ஆகும்? நிறைய பேருக்கு வயிற்று வலி வரும், பாதிப்பு வரும், எல்லாம் வரும். இப்போ அஜினமோட்டோ டெய்லி இந்த ஹோட்டலில் நம்ம வீட்டு சாப்பிட்றது ஹோட்டலில் போய் நம்ம பசங்களாக இருக்காங்க இல்லையா? ஹோட்டல் வந்து ஒரு 10 நாள் சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு வலி, அந்த வலி, இந்த வலி, சாப்பிடும் வீட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை வருது. அது இல்லாமல் அவங்க பசங்க நிறைய ஐடி நிறைய வீடுகள்லாம் போய் நிறைய வேலை பார்க்குறாங்களா, போய் எல்லாம் ஹோட்டலில் தான் செய்கிறாங்க. அப்போ என்னன்னா அஜினமோட்டோ அது ஒன்றும் இல்லை. ஆயில் என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் ஒரு டீம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆயில். அதுக்கு 2 டீம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அத்தை கடைக்கு என்ன பண்ணுவான்? 2 டீம் யூஸ் பண்ணுவோம், 3 டீம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு கடைக்கு என்ன பண்ணுவோம்? 3 டீம் யூஸ் பண்ணுவோம், 2 டீம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கடைக்கு வச்சுட்டு 100 ரூபாய்க்கு இருந்தால் 300 ரூபா. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே இருக்கிறேன் 300 ரூபா. அதே ஒரு நார்மல் கடையில் போனால் 250 ரூபா. என்ன ஆகும்னா இந்த பெரிய கடையில் ஒரு டிப் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த எண்ணெய் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டு கம்மியாக இன்னொருத்தன் வாங்கி போயிடும். வாங்கிட்டு போய் அவன் போடுவான். அவங்கள்ட்ட அவன் 2 யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் இன்னொருத்தன் போடுவான். அவன் 200 ரூபாய் போனதான் அடுத்த 150 ரூபாம்மா. அவன்கிட்ட தான் 100 ரூபாய்க்கு வாங்கி திருவிழா போடுறாங்க இல்லையா? ஸ்ட்ரீட்டில் அவனுக்கு அந்த 100 ரூபாய்க்கு வாங்கி போடுவாங்க. அப்போ ஒரு எண்ணெயை வந்து 3 டீப்போ 4 டீப் போடும்போது அதே நமக்கு ஒரு பெரிய பாய்சன் மாதிரி. அப்போ நிறைய அந்த எண்ணெய் பழம் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகிறது இதெல்லாம் வளர்ந்துட்டாங்கலாம். அப்போ ப்ராடக்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? 2வது வந்து அஜினமோட்டோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது வந்து இந்த ஸ்ட்ரீட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்லாம் வாங்குறோம் இல்லையா? சிக்கன் 65 அது இது வெரைட்டி நிறைய வாங்கி வந்துருச்சு. புது பேராக இருப்பான். நமக்கு புது பேர் வச்சுன்னா இந்த கார்பரேட் கம்பெனி வந்து கொண்டாடுறான்னு நம்ம அதை போய் வாங்குவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருக்கிற அந்த பவுடர் கெமிக்கல் எல்லாம் கலராக பூசி நம்ம மேக்கப் மூஞ்சில் மேக்கப் போடுற கெமிக்கல் மாதிரி அவன் வந்து அந்த சிக்கனுக்கு மட்டும்தான் அந்த கெமிக்கல் போட்டு கலராக பூசி நம்ம கையில் கொடுப்போம். மூஞ்சில் பூசுறது மூஞ்சி தான் வீக்கும். இதெல்லாம் தின்னா வயிறு மட்டும் எல்லாம் வீக்கும். அப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த அந்த கெமிக்கல் பவுடர்லாம் நிறைய இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கும்போது என்ன பண்ணுறோம்? ப்ளைனாக இருக்கும். கோழி சாப்பிட்டீங்கன்னா கோழி அந்த கறி அவ்வளோதான் இருக்கும். அதில் கலர் பூச பெயிண்ட் அடிக்கிறனால நமக்கு கிடையாது. இவனுக்கு எல்லா பெயிண்ட்டும் அடிச்சு கொடுக்குறது என்ன ஆகும்? அந்த பெயிண்ட் அடிக்கிறது கூடவே நமக்கு பாதிப்பு வரும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கும்போது ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன விஷயம்னா தெருவில் வச்சுக்கிறான் இல்லையா? விற்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பனாக தான் வச்சுருக்கோம். அது நாங்கள் நிறைய மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து தெருவில் விற்கிறவங்கலாம் அதை வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா பஸ்ஸு போகும், லாரி போகும், எல்லாம் போகும். அந்த புழுதி நம்ம ஊரில் புழுதிக்கு பஞ்சமே இல்லை. புழுதி பூரா அப்படியே பறந்து எங்கே போகும்? அந்த கடையில் நிற்கிற அந்த கடைக்குள்ளே தான் போகும். போகும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் சிக்கனு மட்டன் இந்த சாப்பாடு எல்லாத்துலேயும் அது அப்படியே போகிறது நமக்கு தெரியாது. அதை ஒன்று நம்ம போய் எடை போட்டு வாங்கி சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகும்? மண்ணையும் சேர்த்து தான்
நம்ம சாப்பிடும்போது ப்ராடக்ட்டே பாருங்க. அதனால ஸ்ட்ரீட்ல இருக்கிறது எல்லாமே பார்த்து நம்ம வாங்குறது தவிர்க்கணும். நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல நம்ம போய் வந்து ஃபுட்டை வாங்கணும். இன்னொரு விஷயம் என்ன, பெரிய பெரிய கம்பெனியில் சிக்கலாயிடும். இவங்க என்ன பண்ணணும், 10 நாளைக்கு வேண்டிய ஸ்டாக் உள்ள வச்சிருப்பாங்க. பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க. வீட்டில் எந்த ஃப்ரிட்ஜ் இல்லை, அந்த ஐஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணுற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வச்சு உள்ள பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சிருப்பாங்க. வச்சு அதை எடுத்து பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு நிறையா பாதிப்பு வரும். அதாவது இப்போ நாங்கள் வந்து ஃபுட் சேஃப்டி ஒவ்வொரு ஊர்லேயும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. மாவட்ட லெவலில் பொறுத்தவரை அந்த ஒவ்வொரு தாலுக்காவும் ஒவ்வொரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. அங்கே நம்ம புகார் கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை செக் பண்ணி அவங்களுக்கு ஃபைனு இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபுட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் எந்த காம்ப்ரமைஸும் போவாங்க. சரி வந்து தெரியாமல் பண்ணிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான்னு எதா இருந்தாலும் நம்ம பழகு தான் ஆகணும். சும்மா சரி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரே ரேட்டு தான். அப்போ வந்து அதில் வந்து பிரியாணிலையோ இல்லை இந்த சிக்கன்லையோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் வந்து நீங்கள் பெரிய ஆன்லைன் மாதிரி தான் என்ன பண்ணீங்க, அது பிரியாணி மாட்டாதீங்க, அது பிரியாணி சரியில்லை இல்லை சிக்கன் ஒரு மாதிரியாக செய்தால் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கூட வந்து கெமிக்கல் தான். ஸ்லோ பாய்சன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்தால் பெரிய சத்து கிடையாது. அதெல்லாம் டெம்பரரியாக அந்த கெமிக்கலை வச்சு அதை உருவாக்குற பசிட்டிகள் இருக்குது, அவ்வளோதான். அப்போ அதில் வந்து ஹெல்த்தி பெருசாக இருக்காது. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 90 வயசுலாம் ரொம்ப நடப்பாங்க, தலை வச்சுக்குவாங்க. இப்போ 25-30 வயசுக்கு ஐயோ அம்மா முது வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதாம. காரணம் என்ன, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நார்மலாக சுலோ பாய்சன். அதுலேயும் இந்த கலப்படமெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா இன்னும் மோசமாக போயிடும். ஸோ அதனால ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எந்த கடையாக இருந்தாலும் இமீடியட்டாக அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா, சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து புகார் கொடுத்து அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதில் நமக்கு எது அப்படின்னா இல்லை, நாளைக்கே நமக்கு வேண்டிய நம்ம பையனை கூட அங்கே வாங்கணும். இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க அண்ணன் வரலாம், தம்பி வரலாம், அக்கா வரலாம், அம்மா வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஸோ நம்ம பாவம் பார்த்து நீங்கள் விட்டீங்கன்னா நாளைக்கு பாதிக்கிறதும் நம்ம சம்மந்தப்பட்டவங்க தான் இருக்கும். அதனால மேக்சிமம் உணவுலாம் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. தெருவில் வாங்கி சாப்பிட்றது, இந்த தெருக்கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. அவங்க போடுற ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயில்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போதான் யூடியூப்ல எல்லாமே வந்துருச்சு. யூடியூப் தட்டுங்க, சாமான் வாங்குங்க, வீட்லேயே வச்சு நல்லது கிட்ட 2 டிப்பு வேணாம் பண்ணணும், 3ஆம் டிப்பு நல்லா செஞ்சுருவீங்க. செஞ்சு டேஸ்ட்டாக கொடுங்க. ரைட்டுங்களா? முடிஞ்ச வரைக்கும் கடையில் வந்து படிங்க. ரைட்டுங்களா? ஃபுட்டில் வேறு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த பொட்டலை பொருள் இருக்கு இல்லையா, மளிகை கடைக்கு போகிறோம், ஜாமான் வாங்குறோம் இல்லையா, முன்னாடி என்ன பண்ணுவாங்க, 1/2 கிலோ 1 கிலோ எண்ணெய் போட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து என்ன பண்ணாலும் அதெல்லாம் பேக்கிங் சிஸ்டம் வந்துச்சு. 1/2 கிலோ 1/2 கிலோ 100 கிராம் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டாங்க. அப்போ அந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா சட்டப்படி என்ன இருக்கணும்னா, எந்த கடை அந்த கடையுடைய முகவரி இருக்கணும். ரெண்டாவது வந்து முகவரி இருக்கணும். ரெண்டாவது வந்து அது எப்போ தயார் பண்ண ப்ராடக்ட் டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கணும். அதுபோல் ரீட்டைல் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். ரீட்டைல் ப்ரைஸ்னு ஒன்று போடணும். அது எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று இருக்கும், காலாவதி தேதி. என்ன அது இது 3 இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பொருளம். அது இல்லைன்னா அவங்க மேலே வந்து நீங்கள் புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்தோம்னா தொழிலாளர் துறை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, எச்சரிப்பாங்க, அப்புறம் கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம அவனை பழி வாங்குறதுக்காக இல்லை. நாளைக்கு அவன் கொடுக்குற பொருளில் இப்போ உள்ள சக்கரை 1 கிலோ வாங்கிட்டு வரீங்க ஒரு கடையில், வாங்கிட்டு வந்து ஒரு பலகாரம் பண்ணுறீங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த சக்கரை பாவம் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரவை அப்படியே நிற்கும். ரவை கலப்பாருங்க. ரவை நிற்கும் போது என்ன ஆகும், நீங்கள் இந்த இதுக்கு வந்து 1 கிலோ சக்கரை போட்டால் போதும்னு போடுவீங்க அந்த டேஸ்ட்டுக்கு. அதில் ஒரு 200 கிலோ ரவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சூடு குறைஞ்சிருமா? அப்போ உங்கள் ப்ராடக்ட்டு நீங்கள் என்ன தயார் பண்ணீங்களோ அதே வேணா போயிடும். ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இது என் கடை கட்டணும். அப்போ நீங்கள் அந்த அட்ரஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கடையில் தான் வாங்கணும்னு நம்ம கேட்கலாம்.
ப்ராடக்ட் இன்னொன்று என்னன்னா ரீட்டெயில் ப்ரைஸ்னு இருக்கு இல்லையா, ரீட்டெயில் ப்ரைஸில் வந்து அப்படியே பிராக்கெட்டில் சின்னதாக போடுவோம், இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸஸ் அப்படின்னு ஒன்று போடுவோம், வரிகள் உட்பட அப்படின்னு இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 1 கிலோ 120 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் விற்கிறாங்க இல்லையா, முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டின்னை வச்சிருப்பாங்க, கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வறுக்கெண்ணெய் தேங்காய்லாம் சொல்லிட்டு அதை சேர்த்து டின்னு வச்சிருப்பாங்க. டின்னுக்கு ஒரு அலுமினியம் பிளேட் வச்சு அதில் வச்சு அடக்கி வச்சிருப்பாங்க. அது காலகாலமாக அப்படியே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் இருக்கு இல்லையா, அது பூரா அப்படியே கிடக்கும். அதில் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் அளவு ஊற்றுறது சோழமா அந்த கீழே செஞ்சதெல்லாம் சேர்த்து மொத்தமாக எடுத்து ஊற்றி நமக்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உடனே புகார் கொடுக்கலாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று. இன்னொன்று இடம் இருக்கு இல்லையா, தராசு. தராசில் வந்து நிறைய ஃப்ராட் பண்ணுவாங்க, தெரியுமா? சரிங்களா? ரேஷன் கடையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க எல்லாமே. ரேஷன் கடையில் அனுப்பிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது ரேஷன் கடையில் வந்து நமக்கு கரெக்டான இடையில ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 200 மணி தான் இருக்கும். அது முன்னாடிலாம் ஹெவியாக இருந்துச்சு. இந்த மண்ணெண்ணெய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றுவோம் பார்த்தீங்கன்னா முக்கால் தான் இருக்கும். அதெல்லாம் உள்ள கூம்பை வந்து அதெல்லாம் நிறைய நாங்கள் காட்டிட்டு போனால் குறைஞ்சிருச்சு. அதனால் அதை நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிளாசிக்கெல்லாம் நிறையா அந்த 200 கிராம் அந்த கல் அந்த பேக்கெட்டை உள்ள இருப்பாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. அதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்கள் நிறைய கண்டுபிடிச்சி படிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ரேஷன் கார்டு மட்டும் இல்லை, இதை வந்து எல்லா கடையிலையும் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கேட்கலாம். எடை கம்மியாக இருந்துச்சுன்னா தராசு வந்து வருஷம் வந்து அவன் வந்து லேபாடி நீங்கள் பழக்கடைக்கு வாங்குறீங்கன்னா இவனே போனீங்கன்னா 150 ரூபா. 150 ரூபாய்க்கு என்ன பண்ணுவீங்க? அப்பா 250 ரூபாய்க்கு 150 ரூபா ஓகே சொல்லிட்டு நீங்கள் அங்கே வாங்கிடுவீங்க. ஆனால் அதை எடை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/4 கிலோ குறையும். அப்போ என்னன்னா அவன் வித்தாகணும், அவன் நம்மளுக்கே சேல்ஸ் பண்ணி ஆகணும். கறிக்கடையை சொல்றதை நான் சொன்னான்னா நீங்கள் 7வது மணிக்கு அந்த கடைக்கு போவீங்க. அப்போ 7வது வந்து என்ன பண்ணணும்? அவனை கூட ரொம்ப கம்மியாக நான் சொல்லணும். அதுதான் அவன் விற்கிற அதே இடத்துல நானும் விற்கிறேன். நான் கம்மியாக சொல்லணும்னா என்ன பண்ணணும்? அதெல்லாம் தப்பு பண்ணணும். தப்பு உங்களுக்கு தெரியாமல் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, என்எஸ்பி ரோட்டில் போனீங்கன்னு வச்சுவாங்க. இந்த சாரதாசன் லைனில் பார்த்தீங்கன்னா வரிசையாக சைக்கிள் கடை வரிசையாக வச்சுருப்போம் பாருங்க. அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே நான் இப்போ சொன்னதான் நடக்கும். அதே எந்தாப்பில் இருக்க 250 ரூபாம்மா, இவன் 150 ரூபாம்மா. நம்ம விட 150 ரூபாய்க்கு போய் வாங்குவோம். வாங்கிட்டு அப்படியே இடம் போடுங்க, 3/4 கிலோ தான் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து செக் பண்ணி, ஏன்னா லேபர் பம்பே நான் இருக்கிறதுனால செக் பண்ணி அந்த கடையில் அந்த இடம் போட்டு அவங்கள இடம் கம்மியாக போகலான்னு போட்டு அவங்க மேலே கேஸை போட்டு நிறைய பண்ணோம். எதுக்கு இதை சொல்றோம்னா நுகர்வோரை ஏமாத்துறதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்கோ எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் சம்பாதிக்கணும், நான் லாபம் பார்க்கணும், நான் பெரிய லாபம், அவ்வளோதான். நீங்கள் எப்படி போனால் நாசமாக போனோம்னா நல்லா இருந்தானே, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வெளியே நான் சம்பாதிச்சு நான் தர போகணும். இதுதான் இது. எல்லா வியாபாரிகளும் உற்பத்தியாளர்களும் சொல்ல முடியாது, சில நியாயமானங்களும் இருக்காங்க. அதனால வந்து நியாயமா இருக்கானா இல்லை திருட்டுத்தனம் பண்ணாலும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருந்ததை இதை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை. நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி புடையெல்லாம் வாங்க போறீங்க இல்லையா, வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ஹோல்சேலில் ஃபுல்லாக எடுக்கிறாங்க. இப்போ சாரதாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கொஞ்சமாக வாங்குறது, பெரிய லோடு எடுப்பாங்க. எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா அதில் வந்து பிரிப்பாங்க. பிரிக்கும்போது டேமேஜ் எல்லாம் தூக்கி ஒரு தனியாக வச்சுருவாங்க. இந்த டேமேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீசனில் பண்ணுவாங்கன்னா அதே கூட வந்து 1000 ரூபாய்க்கு. ஸோ நம்ம அதை போய் நம்ம வாங்கி ஏமாறுவோம். 1க்கு 1 ஃப்ரீ, இதெல்லாம் இப்படி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் பையன் ஒரு 100 ரூபா காசு கட்ட நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கேள்வி கேட்காம ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நீங்க பத்த பையன் கேள்வி கேட்காம கொடுத்துருக்கீங்களா? கேள்வி மட்டும் கேட்கல, கொடுத்துருக்கீங்க. 1000 கேள்வி கேட்டுருப்பீங்க, ரொம்ப கட்டணம் அடிச்சிருப்பீங்க. அது போல தான் கடைசியாக கொடுப்பீங்க. நீங்க பத்த பையன் ஒரு 100 ரூபாய் கேள்வித்தாலே நீங்க இவ்வளோ அடி அடிச்சு இவ்வளோ திட்டு கொடுக்குறீங்க இல்லையா? அப்படிங்கும்போது உங்களுக்கு யாருமே தெரியாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு இலவசமா நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் நான் தள்ளுபடி தரேன்னா நீங்க யோசிக்கணும். நம்ம
அவங்க யாருமே கிடையாது. அவன் இதெல்லாம் பண்றான்னா நமக்காக வந்து நம்ம மேல அக்கறைய என்ன நமக்கு செய்யுங்கிறதுக்காக ஒரு சேவை பண்ணணும்னு கிடையாது. அவன் எது பண்ணாலும் அது ஒரு லாபம் உண்டு. அந்த லாபத்தை வச்சுதான் பண்ணுவோம். அப்ப அவன் அப்படி பண்ணான்னா அதை எவ்வளோ லாபம் வைக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். லாபம் நாம இல்லை. ஆனா என்ன நம்ம போய் ஏமாந்துடும். ஏமாந்தா இப்படி வாங்கும்போது சரியா அங்கே போனால் அப்படியே உட்காரு போனோம். வேற பெரிய பெரிய போலீஸ் எல்லாம் போய் இல்லையா, போலீஸ் வரிசையா இருக்கு இல்லையா, எல்லாரையும் போகும்போது என்ன பண்ணுறோம், முன்னாடியே ஒரு ஆளுதான் ஒரு 4 பொண்ணு நிற்பாங்க. அது ரொம்ப அந்த மேலே கூட சூப்பராக நிற்பாங்க. வாங்க 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 அப்படி உள்ள வரும்போதே இன்னொன்று கூட கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறோம். குடிச்சிட்டு என்ன பண்ணோம், அந்த இது மெட்டீரியல் போய் பார்க்குறோம் போட எல்லாமே. அப்போ என்னன்னா அவன் அந்த ஏசி அங்கே அழகாக நிற்க வச்சு மேக்கப் பண்ணி நிற்க வச்சு அதுக்கு வேலை செய்கிறதுக்கு நம்ம குடித்தோம்ல அதை கப்பு டீயோ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து பில்லை போட்டு நம்ம வாங்குற புடவையில் தான் இருப்போம். ஓசியெல்லாம் குடிக்கிறது. நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வீட்டுக்கு போனாலும் போகணுன்னு தண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்காக கொடுத்தாங்க நம்ம மனசு இறங்கிடும். எவ்வளோ நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து உட்கார வச்சு கவனிக்கிறான்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும்டா ஒன்றை நினைக்கிறாமோ இல்லையா, நினைச்சாலும் வேணும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். அப்போ அவனுடைய எய்ம் என்னன்னா, அவனுடைய குறிக்கோள் என்னன்னா, உள்ள யாராவது வந்துட்டாங்கன்னா வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது. அவங்க ஏதாவது எங்கே அவங்க வாங்கிட்டு போகணும். அதுக்காக அவங்க என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செய்யணும். அதில் நம்ம மயங்கி அவனை வாங்கிட்டு வரணும். ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் போய் வாங்குறீங்க, இந்த பில்லெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, பில்லில் என்ன பண்ணுவான் கேட்குறீங்களா? திருப்பி கேள்வி கேட்பேன். பில்லில் என்ன பண்ணுறான், மாட்டை தந்தது அல்லது கடைசியாக கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி வந்துடுவோம். அதில் டேமேஜ் இருக்கு இல்லை பிடிக்கல போகிறோம்னா இதான் பில்லில் மாட்டுறது இல்லை லோ ரிட்டன்ஷன் போட்டுருவோம்ல, நீங்கள் என்ன பண்ணுறோம் எடுத்துருவோம். நம்ம என்ன நினைப்போம், அவன் போட்டுனால நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தலைவர் தெரிவித்து வந்துடுமா. அந்த மாதிரி போட்டு இருந்தாலும் நுகர்வோர் சட்டப்படி அதை வந்து சட்டப்படி இல்லை. அவங்கள கேள்வி கேட்கிற உண்மை நமக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு இல்லை அந்த மாதிரி போட்டு எவ்வளவு சொன்னாங்கன்னா நீங்க மாற்றி சரியா இல்லையா இல்லை நான் கன்சூமர் கோர்ட்டுக்கு போட்டுமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதுலாம் கூப்பிட்டு மாற்றி கொடுத்துருவோம். காரணம் என்னன்னா நம்ம பில் அடிக்கிறது வந்து நம்மளாம் ஒரு பிரிண்டர் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற காசு நம்ம என்ன சொல்லணுமோ நடத்தி கொடுப்போம். அவ்வளோதான் தவிர சட்டப்படி அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதில் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது. இந்த தீபாவளி இருக்கிற டைமில் நீங்கள் ஆட்டோ அவசரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி மாற்றணும்னா மாற்ற மாட்டாங்க. அந்த ஒரு டைமில் இது தேவைப்படும். பில்லில் அந்த மாதிரி போட்டு அவன் நான் மாற்றி தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா உடனடியாக மாற்றி தரையாக நான் கன்சூமர் கோர்ட்டுக்கு போட்டுமா கம்ப்ளைண்ட் பண்ணணுமான்னு சொன்னீங்கன்னா உடனே மாற்றி கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? வேற சந்தேகம் இருக்கா? பொட்டல பொருள் எதாக இருந்தாலும் பெட்ரோல் பொருள் போடுங்க, எல்லாம் கம்மியாக இருக்குது, பெட்ரோல் கம்மியாக ஊற்றலாம், அதில் கலப்படம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் உடனே லேபரேட்டரி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவன் உடனே வந்து டெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ பொட்டல பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பேக்கிங் இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருந்து எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் எந்த கடையாக இருந்தாலும் அதான் எவ்வளோ பெரிய கடையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. யாராக இருந்தாலும் நம்மகிட்ட ரெக்கார்டு கரெக்டாக இருக்கணும். நுகர்வோருக்கு எது முக்கியம்? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், நுகர்வோருக்கு பில்லே ஆயுதம். நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில்லு வச்சிருந்தா தான் நீங்க இதெல்லாம் கேட்க முடியும். எல்லாரும் பில்லு இல்லைன்னா எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா ஆதாரங்கள் இல்லை. இப்போ நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதை பற்றி விழாவிலே சொல்லியிருக்காங்க. நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து நமக்கு நுகர்வோர் பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு பெரிய அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது சட்டங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்காக 107 செக்ஷன் இருக்கு. மொத்தம் 107 செக்ஷன்ல எந்த நம்ம வந்து சேவை குறைபாடா, மன உளைச்சலா, இல்லை நம்பிக்கை மோசடி பண்ணிட்டானா, ஏதாவது நம்ம ஆதாரத்தோட
ஒன்று பொருளை மாற்றி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க, ரெண்டாவது நஷ்ட குழு சொல்லுவாங்க, மூணாவது நம்ம அதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செலவு தொகையை கொடுப்பாங்க. மாநிலத்தில் மாநில நுகர்வோர் குடிநீர் ஆணையம் உங்களுக்கு, தேசிய நுகர்வோர் குடிநீர் ஆணையம் உங்களுக்கு. மொத்தம் 3 நாளைக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறது இது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னன்னா 50 லட்சம் வரைக்கும் நம்ம நஷ்டங்களை கேட்டு நிவாரணத்துக்கு நம்ம மாவட்ட நுகர்வோர் குடிநீர் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவன் ஆக்ஷன் எடுப்பாங்க. 50 லட்சத்துக்கு மேலே 2 கோடி வரைக்கும் மாநில நுகர்வோர் குடிநீர் ஆணையத்துக்கு போய் அது சென்னையில் இருக்கு, அது பண்ணுவாங்க. 2 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் குடிநீர் ஆணையம். இதில் மாவட்ட இதில் பார்த்தீங்கன்னா 2 உறுப்பினர், 1 தலைவர் இருப்பாங்க. அவங்க வந்து விசாரித்து அதை தீர்ப்பு நமக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது